உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். குதிரை பேரம் பேசுகிறது தாவேகா, குதிரை பேரம் பேசுகிறது. தொடர்ச்சியாக தாவேகா அரசு அமைவதற்கு முன்னாடி இருந்து கவர்னரை பார்த்ததுலேருந்தே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இவங்க அப்படின்னு. இப்போ கூட அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு விக்கெட்டாக வந்து விழுகிறதுனா அதுக்கு கூட காரணம் தாவேகா தான், எந்தவித ஆதாரமும் இல்லாமல். அதுவும் என்னன்னா இப்பயே இன்றைய தலைமுறைக்கு இப்போ ஜென்சி கிட்ஸு, 2K கிட்ஸு இவங்கெல்லாம் என்னென்ன குதிரை பேரம்னா என்னன்ட்டு குதிரை பேரத்தை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து எங்கே போய் குதிரை வாங்குறது போலகுது. நீ சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா தொடர்ச்சியான விமர்சனம். ஆனால் நிஜமான குதிரை பேரத்தை தாண்டி யானை பேரமே நடத்தியிருக்கிறாங்க திமுக. வந்துருச்சு. சென்னை மாநகர காவல்துறை அறிவித்திருக்கிற அறிக்கை, அமைச்சர் நிர்மல்குமார் சொன்ன ப்ரெஸ் மீட் என்னன்னா, கடந்த 40 நாட்களாக, நல்ல ஞாபகம் வச்சுங்க, கடந்த 40 நாட்களாக ஆட்சி அமைத்து 50 நாட்களுக்கு மேலாகிறது. திமுக அரசும் அதிமுக அரசும் சேர்ந்து இந்த கவர்மெண்ட்டை எப்படியாவது கவுத்தாகணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய தாவேகா எம்எல்ஏக்கள் சில பேரை தொடர்பு கொண்டு பெரிய அளவில் பேரம் பேசியுள்ளார்கள். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க. 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 107 எம்எல்ஏக்களும் சாமானியர்கள், மிக சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வந்து பெரிய படோடபம் அல்லது பெரிய அளவில் தேர்தலில் செலவு பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அமக்கலம் பண்ணி ஒன்றுமே பண்ணலைங்க. இவங்கெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு பல பேருடைய கணிப்பா இருந்தது. அதையெல்லாம் உடைச்சுக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, மக்கள் ஒரு தீர்ப்பை மாற்றி எழுத வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி மாற்றி எழுதியதுதான் இந்த தேர்தல். அதில் அமைந்ததுதான் இந்த தாவேகா அரசு. இப்ப எல்லாம் சாமானியர்கள். திரும்ப சொல்றது என்னன்னா, 99 விழுக்காடு இப்பொழுதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் சாமானியர்கள். இப்ப அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க தெரியுங்களா இந்த தேர்தலில்? அதிகபட்சமா 3 லட்சம், குறைஞ்சபட்சமா 1.5 லட்சம் ரூபாய். ஏன்பா இது? ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நிற்கிறாங்க இல்லைங்களா, ஒரு கவுன்சிலருக்கு, அந்த நபரே பார்த்தீங்கன்னா 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க. ஒரு எம்எல்ஏவுக்கு 3 லட்சமா அப்படின்னா உண்மைங்க. அது உண்மை கிடையாது, காசு கிடையாது. நின்றுட்டோம், மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கட்டும். அதை தாண்டி எங்களுக்கு தெரிந்த ஒரே முகம், நாங்கள் நம்பி இந்த தேர்தல் களத்தில் இறங்கி உள்ள ஒரே முகம் விஜய். அந்த ஒரு முகத்துக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நின்ன தாவேகா வேட்பாளருடைய மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த முகத்துக்கெல்லாம் யாருப்பா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எதிர்கட்சிகளுடைய கணிப்பு. அந்த கணிப்பை தான் மக்கள் தூளாக்கிட்டாங்க. இப்போ நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, இவ்வளவு தாங்க செலவு பண்ணாங்க எங்க வேட்பாளர்கள். ஆனால் ஒரு டிஎம்கேல எடுத்துங்க, ஏடிஎம்கேல எடுத்துங்க, சரமாரியா செலவு பண்ணியிருக்காங்க. 2026 தேர்தலில், இந்த சட்டமன்ற தேர்தலில் எக்கச்சக்கமான செலவு. மறுபடியும் தேர்தல் வந்தா இல்லைங்க, அதிமுகலாம் எனக்கு சீட்டே வேணாம் சாமி. ஏன்னா திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, மாறி மாறி தானே 2 பேரும் ஆட்சி அமைப்பாங்க. இந்த முறை, கடந்த முறை 5 ஆண்டுக்கு திமுக ஆண்டாச்சு. அடுத்த 5 ஆண்டு நாம தான் சாலிடா நம்பினாங்க. அதிமுக மிகப்பெரிய பலமாக நம்பினார்கள். மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம தான் முதல்வர் நாற்காலியில் உட்காந்துட்டோம், கோட்டையில் உட்காந்து கொடியை ஏத்திட்டோம் அப்படின்னு ரேஞ்சில் அவருடைய கனவு அப்படி இருந்தது. அது காரணம் என்னன்னா, திரும்ப சொல்றது தான், திமுக அடுத்து அதிமுக, அதிமுக அடுத்து திமுக, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. எதிர்பாராத விதமான ஒரு திருப்புமுனை, திரைப்படங்கள் இருக்குல்ல திருப்புமுனை காட்சி, அப்படி எதிர்பாராத விதமான திருப்புமுனையாக அமைந்ததுதான் தாவேகாவுடைய அரசு, முதல் விஜயோடைய வெற்றி. இந்த வெற்றியுடைய வெளிப்பாடு தான் இன்று 107 எம்எல்ஏக்கள் இந்த தேர்தலில். அதனால்தான் ஏடிஎம்கே தரப்புல இருந்து அதிகபட்சமாக 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி உள்ளதாக ஒரு தகவல். ஒரு தொகுதிக்கு சில பேர் டிஎம்கே நாங்களும் சலைச்சவும் கிடையாது. 75 85 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. இல்லை அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, வெள்ளி கொலுசு, வெள்ளி குத்து விளக்கு, வெள்ளி இது, சில இடத்துல மூக்குத்தி, இதெல்லாம் கொடுத்துதான் பயங்கரமான தகவல்கள் இப்போ ரைட்டு. இப்போ என்ன பிரச்சனை? தாவேகா அரசு இருக்கக்கூடாது, அதை கவிழ்த்து விட்டுணும், அதை எப்படியாவது ஆட்சி கட்டிலேருந்து இறக்கி விட்டுணும். என்னென்னலாம் வேலை பண்ணுவோம் அந்த வேலையெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு.
அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தொடர்ச்சியாக எல்லா கல்யாண விழாவுக்கு போனாலும் ஓன்னு ஒரே இது என்னன்னா, இந்த அரசு 1.5 மாதம் இருக்காது, இந்த அரசு 2.25 மாதம் இருக்காது, இந்த அரசு 3.25 மாசத்துல இருக்காது, இப்படியா தொடர்ச்சியா இருக்காது இருக்காது இருக்காதுன்னு. இந்த அரசு மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைங்க, இந்த அரசு மீது ஏதாவது ஒரு பழி சொல்லுங்க. ஆனா இந்த அரசே இருக்காது அப்படின்னு எப்படி தினமா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அதை தான் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டிருக்க அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்னன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை சேர்ந்த தாவேகாவுடைய எம்எல்ஏ இளையராஜா அவர்களை தொடர்பு கொண்டு 37 கோடி ரூபாய்க்கு ரிசைன் பண்ணிடு, இல்லைன்னா கட்சி விட்டு ஓடி வந்துரு நீ, சில நாட்கள்ல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்க கொண்டு வருவோம், கொண்டு வந்தா இந்த கவர்மெண்ட்டை கவுத்து விட்டுரு, உனக்கு இன்னும் சில பல கோடிகள்லாம் நாங்க தரோம், உங்களை பன்னீர்ல நினைய வைக்கிறோம், பங்களா வாங்கி தரோம், இந்த ரேஞ்சில் ஆசை காட்டி இருக்கிறார்கள். அது இளையராஜாவை மட்டும் கிடையாது, தாவேகாவை சேர்ந்த பல எம்எல்ஏக்களுக்கு இது மாதிரியான ஆசை வலையை விரித்துள்ளார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்பவுமே ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க இல்லைங்களா, இல்லைன்னா பண தேவைக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பொதுவாக மனிதனுடைய மென்டாலிட்டி என்னன்னா, இவங்களை ஈஸியாக பணத்தால் விலைக்கு வாங்கிடலாம்பா அப்படின்னு அவையார் சொன்ன மாதிரி தான், வறுமையிலும் நேர்மை அப்படின்னு. எவ்வளோ பெரிய வறுமையாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறான் பாருங்க, அவன் பெரிய உச்சத்தை அடைவான், அவன் கோட்டீஸ்வரனாக மாறுவான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரூட்டே வேற மாதிரி மாறிடும். அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. இவங்க எல்லாம் புதுசு, இவங்க யாரும் பெரிய அளவில் காசு செலவு பண்ணல, இவங்க நம்ம எம்எல்ஏ அமைச்சர் இந்த பதவியெல்லாம் இவங்க பார்க்கும்போது அப்படியே வேற விதமாக இவங்க மிதக்கிறாங்க, அதனால் அடிப்போம், சாதாரண காசு இல்லை, ஒரு 25 கோடியிலேருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் சாதாரண காசு, அது 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசுவோம், பேசி பார்ப்போம், டப்பு டப்பு டப்புன்னு இந்த வலையை விரிச்சா மீனுங்க எப்படி விழும், சில ஓடையில் சில ஆற்றுல சரமாரியாக விழல, அப்படி வரும்னு எதிர்பார்த்தாங்க. இந்த மீன் மொத்தத்தையும் வலையை கிழிச்சிட்டு வெளியே ஓடிடுச்சு. அது எல்லாம் தாவேக்கா வளர்ப்பு மீன்கள். வலையை கிழிச்சின்னு வெளியே ஓடினவனே தான் ஒவ்வொரு புகாரா இப்போ வெளியே வருது. அதில் ஒரு எம்எல்ஏ, ஊத்தங்கரை எம்எல்ஏ, அவர் போய் போல்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டார். என்னன்னா, விட்டுருங்க, வேணாங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காருங்க, நாங்கள் தளபதின்னு கொண்டாடின ஒருத்தர் இருக்காருங்க, அவரை நாங்கள் முதலமைச்சராக நாங்கள் இல்லைங்க, இந்த மக்கள் முதலமைச்சரா 1,72,00,000 வாக்குகளோட அவரோட உட்கார வச்சிருக்காங்க, அவருக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் இது, தயவு செய்து வெளியே போயிடுங்க, நல்ல விதமா சொன்ன ஒரு விஷயம். ஆனா அந்த கெஞ்சல் என்ன ஆயிடுது, ஒரு கட்டத்துக்கு மேல படி இல்லைன்னா மனித இயல்பு மிரட்டலாக மாறுகிறது. அப்படி மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நிர்மல்குமார் சொல்றாரு, அமைச்சர் நிர்மல்குமார். அப்படி மிரட்டி இருக்கிறாங்க. அந்த மிரட்டலுக்கு தான் நாம சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம், நம்ம ஆட்சி நடக்குது, இவ்வளவு தூரம் பணிவா சொல்றோம், நாம் எந்த அதிகார மையத்தில் எந்த அதிகாரத்துக்கு எதிராக நாம் இது பண்ணல, ஆனா நம்மள மிரட்டுறாங்களேன்ட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்தப்போ தான் ஒவ்வொருத்தரா இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா 40 நாளாக அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலே தாவேக்கா எம்எல்ஏக்கள் இல்லை தாவேக்கானுடைய ஒரு 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 அடிமட்ட தொண்டர்கள் எந்த விலைக்கும் விலை போக மாட்டார்கள் அப்படின்ற நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் குதிரை பேரம், அந்த குதிரை பேரம் சும்மா சிம்பிளாக என்னென்னா ஒன்றும் இல்லைங்க. குதிரை பேரம்னா நீங்கள் அந்த காலத்தில் மாடு பேரம் பேசுவாங்க சந்தையில், பழைய படங்கள் இது முதல் மரியாதைலாம் பார்த்துருப்பீங்க, 2 கையை போட்டு மேலே துண்டு போட்டுக்கின்னு கையை விரலை வச்சு இது பண்ணுவாங்க. இந்த விலையை அடுத்தவங்க தெரிஞ்சிக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேரத்தை ரகசியமாக நடத்துவாங்க. அது படியல்னா அப்படி போயிடுவாங்க. இதே குதிரையே இப்படி தான் வாங்கியிருக்கிறாங்க, அதை தான் குதிரை பேரன்னு கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாம இன்றைக்கு வரைக்கும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல், மிக முக்கியமான ஒரு விஷயம், அதிமுகவிலிருந்து அத்தனை எம்எல்ஏக்கள் வெளியே வராங்கன்னா அதற்கு காரணம் டிவிகே தான், அதற்கு காரணம் விஜய் தான். அவர் தான் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் போன் போட்டு பேசுறாரு ரேஞ்சில அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்போ இந்த ஆதாரம் வந்துடுச்சு. ஆதாரம் வந்த பிறகு போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஆட்சி உங்களுக்கு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அதிமுக ஆட்சி கட்டில் இருக்கட்டும், நாங்கள் சப்போர்ட்டா இருக்கிறோம். ஆனால் ஒரு காலமும் இந்த டிவிக்கே வந்துடக்கூடாது, ஒரு காலமும் இந்த முதலமைச்சராக விஜய் அந்த அரியணையில் ஏறி உட்காரக்கூடாது
அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருந்திருக்காங்க பாருங்க. அந்த கங்கணம் கட்டிட்டு இருந்ததோட வெளிப்பாடு தான் இங்கே அதிமுகவில் பார்த்தீங்களா, செங்கல் ஒவ்வொன்றா உருவன மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா விழுந்துக்கிட்டே இருக்குது வந்து. அதே வேளையில் இங்கே திமுக தரப்பில் தாங்க முடியல, என்னடா இது அப்படின்னு. அவங்க வந்து வேற யாராவது ஜெயிச்சிருந்தா கூட, ஒரு லெட்டர் பேட் கட்சி ஜெயிச்சிருந்தா கூட பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, யாரோ ஒரு லெட்டர் பேட் கட்சி பெருவாரியாக வாக்கு வித்தியாசத்தில் அவங்க முதலமைச்சராக வந்துட்டாங்கன்னா கூட அதை சரி ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு நீங்கள் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. விஜய் எப்படிங்க வந்து உட்காரலாம் முதலமைச்சராக? தாவேக்கா எப்படிங்க உட்காரலாம்? நம்ம எதிர் இதில் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். எதிர்வரிசையில் எப்படி ஆளுங்கட்சியிலேருந்து 107 பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற காண்டோட வெளிப்பாடு தான். சரி, எப்படியாவது இந்த எம்எல்ஏக்களை வாங்கிடுவோம். அப்படியே ரீவைண்ட் பண்ணுங்க. 2017 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது அதிமுகவில் ஒரு பெரிய குளறுபடி. அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும்னு ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா, 2 பேருங்க கடுமையான போட்டி. ஒரு நைட்டு பஸ்ஸில், சொகுசு பஸ்ஸில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் தூக்கின சசிகலா அவர்கள் கூவத்தூர் இன்டர்நேஷனல் புகழ். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுதான் முதல்ல வந்து நிற்கும். அப்போ எவ்வளோ கூவத்தூர்னு எங்கெங்கெல்லாம் போய் இருக்கிற ஆட்கள்லாம் போய் கூவத்தூர் சர்ச் பண்ணாங்க வந்து. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூவத்தூரில் நிறைய ரிசார்ட்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. இதுதான் உண்மைதாங்க. இது அங்கே எடுத்து போய் இந்த எம்எல்ஏக்களை அடித்து அப்போ தாங்க இந்த மக்கள் எம்எல்ஏக்களுடைய சுயரூபத்தை பார்த்தாங்க வந்து. இருக்கும் பாருங்கள் காணொலியில் எடுத்து ரகசியமாக மரத்து மேலாம் ஏறுது. மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே எடுத்தாங்க காட்சிகளை. டவுசரை போட்டுன்னு நீச்சல் குளத்தில் குதிக்கிறது, பாட்டில் கையில் வச்சுருந்து குட்டிக்காரன் அடிக்கிறது. எப்பா டே என்னையா இது வந்து, உங்களை சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அமிச்சா இங்கே பதுசாக பவ்யமாக நின்று ஓட்டு கட்டிங்க. அங்கே போனால் என்னடானா கூலிங் கிளாஸை போட்டுக்கின்னு அரகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு அமக்கலம் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு அவங்கள அமிச்சோன்ட்டு மக்கள் அதில் தாங்க வெறுத்தாங்க. அதில் தான் வெறுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் அப்போ 4 எம்எல்ஏக்களும் 5 எம்எல்ஏக்கள் தான் அவர் வந்து நொந்து போயிட்டார் வந்து. அதுதான் ரியல் குதிரை பேரம். அதுதான் எம்எல்ஏக்களை கடத்துற வேலை. ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு வேலையை இப்பொழுது ஒரு சதியை நடத்த பார்த்திருக்கிறார்கள் என்பது தாவேக்கா தரப்பிலிருந்து ஒரு தகவல். அது ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு தான். ஏன்னா தாவேக்காவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் கூட விஜயனுடைய கண்ணை இசைப்பதற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள். நாங்கள் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்தில் ஆட்சி பிடித்து வராங்களா இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுறவங்க. நான் சொல்லுங்க, அந்த தம்பிக்கு சொல்கிறாங்க. அப்படி தான் சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருத்தரும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ ஆகாமல் இருந்திருந்தா அறிவாலயம் கேட்டு இருக்குது பாருங்க, அங்கே கூட உங்களை சேர்க்க மாட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்குது பாருங்க அதிமுக ஆஃபீஸு, அந்த ரோட்டில் கூட உங்களை வந்து சேர்க்க மாட்டாங்க. இதுதான் உண்மை, அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி இன்னைக்கு 50 கோடி கொடுக்குற, 60 கோடி கொடுக்குற, 100 கோடி கொடுக்குற அப்படின்னு கோடிகளில் உங்களை அடித்து விலை பேசினால் அது உங்களுடைய தலைவர், இந்த தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய்க்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. இதையெல்லாம் மீறி இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. இது இன்னும் போக 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 கலர என்னென்ன பூதங்கள் வரப்போகிறதோ, யாரெல்லாம் கைது செய்ய போகிறார், இது கலர என்னென்ன பூதங்கள் வெளிவரப்போகிறதோ, யார் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தெளிவாக வரும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிர்மல்குமார் சொல்லதான் கரூர் கம்பெனின்றார். செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் தான் கரூர் கம்பெனி, கரூர் மாஃபியா, கரூர் குரூப் தான் இதில் உள்ள இறங்கி பண்ணியிருக்காங்க அப்படின்றாரு. விஜய்க்கும் கரூருக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்குது போலுக்குது. இந்த கரூர் விஜய் அவர்கள் விட்டா கூட கரூர் விடாது போலுக்குது. இதெல்லாம் மீறி என்ன குதிரை பேரம் பேசினாலும் சரி, நாங்கள் இங்கே தாங்க நிற்போன்ற அந்த உறுதி இருக்குது பாருங்க. அதுதான் தாவேக்காவை அசைக்க முடியாத ஒரு உறுதியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லவில்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.